நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து சேலம் ஆறுமுகம்ங்க இவர் பேரு. சேலத்துல இருந்து மேச்சேரிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்காரு. அண்ணா ஆல்ரெடி வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைட் பை சைடு வந்து குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் அவரே தன் கையால குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு சின்ன பிசினஸா பண்ணலாங்கிற ஐடியாவும் அண்ணன் கிட்ட இருக்கு. ஸோ அவங்க கிட்ட பிரியாணி ட்ரைனிங்காக வந்திருக்காரு. இவர் ரொம்ப லக்கின்னு சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் வேற எந்த ட்ரைனிங்குமே யாருமே இல்ல. டேட் கொடுத்த 3 பேருமே கேன்சல் பண்ணிட்டாங்க, வர முடியல அவங்களால. அண்ணன் மட்டும் தான் இருக்காரு. அவருக்கு வந்து ஃபுல்லா நம்ம ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 4th டே ஆக்சுவலி அவருக்கு. நாளையோட சண்டேவோட கிளம்புறாருங்க. நல்லாவே ட்ரைன் ஆயிட்டாருன்னு சொல்லணும். ரெசிபி எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிட்டாரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ரெசிபி கொடுத்துருக்கேன். கீழே தான் பீஸ் இருக்கும், சரியா? மேல ரைஸ் இருக்கும். மெதுவா ஒவ்வொரு பீஸா எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவனா மிக்ஸ் பண்ணிங்க. மேல ஒயிட் ரைஸா இருக்கும், கீழே மசாலா இருக்கும். மசாலாவும் அதுவும் ஈவனா மிக்ஸ் பண்ணணும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிரியாணி செய்யறது முக்கியம் இல்லை. நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சா கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஈவனா எடுத்து கொடுக்கணும். அதனால நீங்களே எடுக்கிறது நல்லது, அல்லது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை விட்டு எடுக்க சொல்றது நல்லது. அப்படி எடுத்தீங்கன்னா பிரியாணி பார்ப்போம். இவரோட ஃபியூச்சர்ல இவரோட பிளான் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. தேங்க்யூ.